நமது கிறிஸ்துவ வாழ்க்கையில் மையமாய் விளங்குகிறதான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். இந்த நாளிலே நாம் தியானிக்கவிருக்கிறதான காரியம் தேவனை மையமாக கொண்ட வாழ்க்கை அல்லது காட் சென்டர்ட் லைஃப் என்று சொல்லி நாம் தியானிக்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, அதற்கு ஆதாரமாக என்னோடு கூட ரோமர் 11ஆம் அதிகாரம் 36வது வசனத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அவரால் என்று சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஆரம்பிக்கும் பொழுது அவர்தான் அதற்கு காரணமாக விளங்குகிறார். அவர் மூலமாக என்று சொல்லும் பொழுது அந்த காரியத்தின் மூல பொருளாக அதனுடைய சோர்ஸாக அவர்தான் காணப்படுகிறார். அவருக்காக என்று சொல்லும் பொழுது அவருடைய தேவைக்காக அவர் இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நிகழ்த்துகிறார். நாம் செய்கிறதான ஊழியம், நாம் பாடுகிற பாடல்கள், நாம் செய்கிற ஆத்தும ஆதாயம், இதற்கு எல்லாவற்றுக்கும் காரணம், அதன் ஆரம்பம், அதை ஆரம்பிக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக காணப்படுகிறார். அதை அவர்தான் செய்வதற்கு அதற்குரிய சோர்சஸை நமக்கு கொடுக்கிறார். அதை ஏன் அப்படி கொடுக்கிறார் என்று சொன்னால், நாம் அவருக்காக செய்ய வேண்டும் என்றுதான் அந்த காரியத்தை அவர் செய்கிறார். பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு விஷயம் அந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக ஆமேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையிலிருந்து அவன் எவ்வாறு தேவனை மையமாக வைத்து தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லா பகுதியிலும் தேவனை மையப்படுத்தி வாழ்ந்தான் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் பார்க்கவிருக்கிறோம். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலிருந்து எப்படி அவர் தேவனை மையப்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கவிருக்கிறோம். 7 காரியங்களை குறித்து நாம் இதிலே பார்க்கவிருக்கிறோம். பிரியமானவர்களே, முதலாவது யோசேப்பினுடைய வாலிப சோதனையில் வாலிப சோதனை. இதோ நாம் பார்க்கும் பொழுது யோசேப்பு ஒரு எகிப்தினுடைய வீட்டிலே அவர் போய் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அந்த எகிப்தினுடைய அந்த மனைவி அவனை ஓயாமல் வந்து பாவம் செய்வதற்கு அவனை தொந்தரவு செய்து கொண்டிருந்தார். என்னோடு வந்து பாவம் செய், என்னோடு வந்து பாவம் செய் என்று சொல்லி. ஒரு நாளில் யோசேப்பு தனியாய் இருப்பதை கண்டு அவனுடைய அந்த வஸ்திரத்தை பிடித்து அவள் இழுக்க ஆரம்பிக்கிறார். அப்பொழுது யோசேப்பு சொல்லுகிறார், அதிகாரம் 39 வசனம் 9 ஆதியாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர் இப்படி சொல்லுகிறார், இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லுகிறான். பிரியமானவர்களே, இதோ அந்த வீட்டில் யாரும் இல்லை, எந்த காரியமும் இல்லை. இது பாவம் என்று கூட அவனுக்கு யாருமே போதித்ததில்லை. எந்த ஒரு வேத வசனமும் அவனிடத்தில் இல்லை. அவனுக்கென்று வாலிப கூடுகைகள் யாரும் நடத்தவில்லை. அவனிடத்தில் எழுதப்பட்ட வேத புத்தகமும் அவனிடத்தில் இல்லை. அவன் எந்த திருச்சபைக்கும் சென்றதில்லை. ஆனால் அவன் சொல்லுகிறான், இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பெரியமானவர்களே, இதோ அந்த பெண் அவனை தொந்தரவு செய்ததான அந்த பெண் என்ன செய்தாள் என்றால், தன்னை சுற்றி சுற்றி திரும்பி திரும்பி பார்த்தாள். யாராவது பார்த்து விடுவார்களோ, யாராவது இருக்கிறார்களோ என்று சொல்லி யோசேப்பை போய் இழுப்பதற்கு முன்பாக அவள் தன்னை சுற்றி பார்த்தாள். ஆனால் யோசேப்பு என்ன செய்தான் தெரியுமா? அவன் சுற்றி பார்க்கவில்லை. அதற்கு மாறாக அவன் தலையை மேலே உயர்த்தி மேலிருந்து ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி தேவனை மையப்படுத்தி தன் சோதனையிலே தேவன் என்னை பார்க்கிறார் என்று சொல்லி அந்த பெரிய சோதனையிலிருந்து அவன் தப்பித்துக் கொண்டு அந்த இடத்தை விட்டு விலகி ஓடுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆம், நாம் ஊழியத்திலே இருக்கிறோம், பல வகையான ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். இதோ நம்முடைய கரத்திலே தேவன் பணத்தை கொடுக்கும் பொழுது, தாளந்துகளை கொடுக்கும் பொழுது, திறமைகளை கொடுக்கும் பொழுது, நம்மை நம்பி திருச்சபையிலே சில பொறுப்புகளை கொடுக்கும் பொழுது சத்துரு சொல்லுவான், இதை நீ வஞ்சித்து உனக்கென்று வைத்துக்கொள், யாரும் பார்க்கவில்லை, நீதான் பொறுப்பாளியாக இருக்கிறாய், உன்னை யாரும் காணவில்லை, யார் இதை பார்க்க போகிறான் என்று சொல்லி நாம் என்ன செய்வோம் என்றால் சுற்றி சுற்றி சில வேளைகளிலே நம்முடைய சோதனைகளிலே பார்ப்போம்.
ஆனால் நாம் பார்க்க வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது. அது மேலே இருந்து ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார். தேவனை மையப்படுத்தி நம்மளுக்கு ஏற்படுகிற சோதனைகளை மேற்கொள்வோம் என்று சொன்னால், நாம் மேலே பார்க்கிற பொழுது இந்த சோதனைக்கு மேலே ஏறி நடந்து அந்த சோதனையிலே ஜெயம் பெறுவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வார். யோசேப்பு ஒருவேளை சுற்றி பார்த்திருந்தால் அவன் சுருண்டு பாவத்திலே விழுந்திருப்பான். பிரியமானவர்களே, அதற்கு மாறாக யோசேப்பு தன்னுடைய தேவனை மேல்நோக்கி பார்த்ததினாலே அவன் இந்த வாலிப சோதனையிலே தப்பித்துக் கொண்டான். எப்படி இப்படிப்பட்டதான அனுபவம் யோசேப்புக்கு இருந்தது? எந்த வேத புத்தகமும் இடத்துல இல்லை. இது பாவம் என்று கூட எந்த புத்தகமும் எழுதி அவனுடைய கரத்திலே கொடுக்கப்பட்டில்லை. அந்த காலத்திலே அவனுக்கு 10 கட்டளைகள் இல்லை, எந்த வேத பிரமாணங்களுடைய கரத்தில் இல்லை. ஆனால் எப்படி அவனுக்கு தெரிந்திருந்தது? நீதிமொழிகளிலே வாசிக்கிறோம், 20:27 வாசிக்கிறோம், மனுஷருடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாயிருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் என்று சொல்லி, தேவன் அவனுக்குள்ளாய் தந்திருந்த அந்த ஆவியை அவன் காத்து கொண்டபடினாலே தன் வாலிப சோதனையிலே தேவனை கொண்டு வந்து முன்னிறுத்தி, இத்தனை பெரிய பொல்லாப்பை நான் தேவனுக்கு விரோதமாக எப்படி செய்வேன் என்று சொல்லி அவன் தப்பித்து விலகி ஓடுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆம், ஒருவேளை அநேகருடைய வாழ்க்கையிலே சோதனையை என்னால் ஜெயிக்க முடியவில்லையே என்று சொல்லி யோசிக்கிறோமா? ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், சுற்றி பார்க்க வேண்டாம், அல்லது தனக்குள்ளாக பார்த்து என் பலன் இவ்வளவுதான் என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறோமா? அப்படி பார்த்தால் நிச்சயமாகவே சோதனையிலே சுருண்டு விழுந்து போய் விடுவோம். மாறாக மேல் நோக்கி பார்க்கும் பொழுது மேலிருந்து ஒருவர் பார்க்கிறார். இந்த சோதனையை மேற்கொள்வதற்கு மேலே இருக்கிற என்னுடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி யோசேப்பை போல மேலே நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால், ஓ, வஸ்திரம் போனாலும் பரவாயில்லை, இந்த பொறுப்பு எனக்கு இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி அந்த சோதனைக்கு விலகி ஓடுகிற ஒரு கிருபை நமக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா! கர்த்தர் நம்மை அப்படியாக இருப்பதற்கு நமக்கு கிருபை செய்வார். இரண்டாவது, அவன் தனது தாளந்து மற்றும் இந்த ஊழியத்திலே தேவனை மையப்படுத்தி வாழ்ந்த ஒரு மனுஷனாக காணப்படுகிறான். இதோ ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அவன் அப்பொழுது இதோ சுற்றி இருக்கிற ஜனங்கள் அவனை பார்த்து சொல்லுகிறார்கள், அதற்கு அவர்கள் சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு, சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா, அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றான். அவன் முதலாவது சொப்பனம், அந்த சொப்பனத்திற்குரியதான அர்த்தத்தை சொல்லுகிறதான அந்த ஒரு கிருபை, அந்த ஒரு தயவு அல்லது அப்படிப்பட்டதான ஒரு வரம் எனக்கு இருக்கிறது என்று சொல்லி அவன் தன்னை முன்பு வைத்து விடாமல், தன்னுடைய காலரை தூக்கி விடாமல் அவன் சொல்லுகிறான், சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுவது தேவனுக்கு உரியதல்லவா. ஹல்லேலூயா! அவன் அப்படிப்பட்டதான வரத்தை பெற்றிருந்தவனா இருந்தாலும் கூட, அவனுக்கு அப்பேற்பட்ட கிருபை கொடுக்கப்பட்டிருந்த சூழ்நிலையிலும் கூட அவன் யாரை முதன்மைப்படுத்துகிறான் என்று சொன்னால், இந்த வரத்தை கொடுத்த அது தேவனுக்குரிய மகிமை, இவர்தான் இதை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். மற்றும் இன்னொரு அதிகாரத்திலும் இப்படி நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 41:15-16 வாசிக்கிறோம். இப்பொழுது அவர் பார்வோனுக்கு முன்பாக நிற்கிறார். 15-16 இப்படி வாசிக்கிறோம். பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவனும் இல்லை, நீ சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே, ராஜாவுக்கு முன்பாக நிறுத்தப்பட்டிருக்கிறான். ராஜா சொல்லுகிறான், இதோ உனக்கு இப்படிப்பட்ட தாளந்து இருக்கிறது என்று சொல்லி நான் கேள்விப்பட்டேன் என்று சொல்லி. ஆனால் அங்கு கூட யோசேப்பு தன்னை உயர்த்தவில்லை, தேவனை கொண்டு வந்து தன்னுடைய வாழ்க்கையிலே மையமாக நிறுத்தி அவன் சொல்லுகிறான், நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றான் என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. நான் அல்ல, பிரசங்கிக்கிறதான நான் அல்ல, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற என்னுடைய வல்லமையும் அதிகாரமும் அல்ல,
என் தாளந்து திறமை அல்ல, எனக்கு இவைகளை கொடுத்த தேவனால் தான் இவைகள் ஆகும். ஆம், ஒருவேளை தீர்க்க தரிசன வரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை சொப்பனம் காணுகிறதான வரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை சகலத்தையும் பகுத்தறிகிறதான அந்த அறிவு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இவைகள் நான் தானாக பெறவில்லை, இவைகள் என் தேவாதி தேவனும் கத்தாதி கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவினால் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது என்ற அறிவு எனக்கு இருக்கும் என்றால் எல்லா காரியங்களிலும் என்னுடைய ஊழியத்திலும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான இந்த தாளந்து திறமைகளிலே என் தேவனை கொண்டு வந்து முதன்மையாக நிறுத்தி அவருக்கே நான் மகிமை செலுத்துகிறவனாக காணப்படுவேன். நாம் எப்படி இருக்கிறோம் பிரியமானவர்களே? யோசித்து பார்ப்போமா? அவனை ராஜாவே சொல்லுகிறார், உனக்கு சொப்பனங்களை விடுவித்து அதன் அர்த்தத்தை சொல்லுகிறதான ஒரு வரம் இருக்கிறது என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஒருவேளை யோசேப்பு நினைத்திருந்தால் சொல்லியிருப்பான், ஆம் ராஜாவே, இப்படியாக சில காரியங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, உண்மைதான், என்னால் உம்முடைய சொப்பனத்திற்கு மறு உத்தரவு கொடுக்க முடியும், அர்த்தத்தை சொல்ல முடியும் என்று சொல்லவில்லை. கர்த்தரே தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான காரியத்தை சொல்வாராக என்றவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவனுடைய அந்த ஊழியத்திலே அந்த வரங்களிலே தேவனை மகிமைப்படுத்துகிறவராக காணப்படுகிறான். பிரியமானவர்களே, யோசித்து பார்ப்போம். நம்முடைய தாளந்துகளையோ திறமைகளையோ வரங்களையோ அல்ல, நமக்கு இவைகளை கொடுத்த நமகா பெரிய பரிசுத்தமான தேவனையே சார்ந்து கொள்ள அவரை மையப்படுத்த நாம் பிரயாசப்படுவோம். மூன்றாவது, யோசேப்பு தன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே அவனுடைய ஆசீர்வாதங்களுக்காக அவன் தேவனை மையப்படுத்தி தேவனை மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். 41ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 41 50-52 வரைக்கும் நாம் இப்படியாக வாசிக்கிறோம். பஞ்சமுள்ள வருஷங்கள் வருவதற்கு முன்னே யோசேப்புக்கு 2 குமாரர்கள் பிறந்தார்கள். அவர்களை ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமார்த்தியாகிய ஆஸ்நாத்து அவனுக்கு பெற்றாள். யோசேப்பு, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். எதற்காக அவனுக்கு மனாசே என்று பெயரிடுகிறான்? நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், நான் உயர்ந்திருக்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு மனாசே என்று பெயரிடவில்லை. மனாசே என்றால் என்ன அர்த்தமாம்? அவன் சொல்லுகிறான், என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி, தேவன் செய்தார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று அவன் பெயர் கொடுக்கிறதை நாம் இங்கு பார்க்கிறோம். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளைவனுக்கு எப்பிராயீம் என்று பெயரிட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். நான் என்னை திறமையினால் என் தாளந்துகளினால் நான் பெருகிவிட்டேன், நான் உயர்ந்து விட்டேன், எனக்கு இருக்கிறதான வரங்களை பெருக்கிக் கொண்டு நான் இந்த எகிப்து தேசத்திற்கு அதிபதியாக ஆகிவிட்டேன் என்பதனால் அவன் பிள்ளைக்கு எப்ராயிம் என்று பெயரிடவில்லை. எதனாலே அவன் எப்ராயிம் என்று பெயரிடுகிறானாம்? நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்பிராயீம் என்று பெயரிடுகிறான். பிரியமானவர்களே, அவன் குடும்ப வாழ்க்கையில் கூட அவனுக்கு கிடைத்த வெற்றி, அவனுக்கு கிடைத்த பிள்ளைகள், அவனுக்கு கிடைத்த மனைவி, இவைகளெல்லாம் கொண்டு வந்து தேவனுக்கு முன்பாக நடுநிறுத்தி தேவனை மையமாக வைத்து இது எல்லாம் என் தேவனால் ஆனது என்று சொல்லி அந்த இடத்திலே தன் குடும்ப வாழ்க்கையிலே யோசேப்பு தேவனை மையப்படுத்தி மகிமைப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை பிள்ளைங்க எல்லாம் நல்லா படித்து நல்லா ஒருவேளை MBBS சீட்டு கிடச்சிருச்சுன்னா, என் பையன் நல்லா படிச்சுட்டான், என் மகன் நல்லா படிச்சுட்டா, பாருங்க இவ்வளோ பெரிய வீடு நான் சம்பாதிச்சு கட்டினேன். இல்லை, யார் சம்பாதிச்சது, யார் பண்ணது? என் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக நான் யாரை மகிமைப்படுத்திட்டு இருக்கிறேன்? இன்னைக்கு நிறைய பேர் நான் பாடுபட்டேன், நான் வளைச்சேன், என் குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் என்னால வந்தது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தங்களுடைய நெஞ்சில கையை வச்சு தட்டி இப்படி பேசுறாங்க. பிரியமானவர்களே, அல்ல, யோசேப்பு சொல்லுகிறான், கர்த்தர் தான் எனக்கு செய்தார்.
கர்த்தர்தான் செய்தார். என் சிறுமையை நினைத்து, என் தாழ்மையை நினைத்து என்னை உயர்த்தி ஆசீர்வதித்தார். தன் குடும்ப வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு தேவனை மையப்படுத்தி தேவனை துதிக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் எப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இவனைப் போல நாம் தேவனை மகிமைப்படுத்துகிற தேவ பிள்ளைகளாய் காணப்படுகிறோமா? குடும்ப வெற்றிகளுக்கு, பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்கு, அல்லது நம்முடைய வாழ்க்கையில பெறுகின்ற உயர்வுக்கு யாரை மையப்படுத்துகிறோம்? யாரை மகிமைப்படுத்துகிறோம்? தேவனையா அல்லது நம்மையா? நம்மை நாம் யோசித்து பார்ப்போமா? நான்காவது ஒரு காரியம், சமூக உறவுகளில் சோசியல் அந்த அட்மாஸ்பியர், அந்த சோசியல் லைஃப்ல அவன் தேவனை மையப்படுத்தி தேவனை அவன் மகிமைப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அவனுக்கு ஒரு தருணம் கிடைத்தது. இவருடைய சகோதரர்கள் எல்லாம் அவனிடத்திலே தானியங்களை வாங்க வருகிறார்கள். அவர்களை பிடித்து சிறையிலே அடைத்து விடுகிறான். அவன் ஒரு நாடகத்தை இங்கு நடத்துகிறான். எப்படியாவது தன்னுடைய தம்பியை அழைத்து வர வேண்டும் என்பதற்காக ஒரு நாடகம் நடத்துகிறான். இந்த காரியங்கள் நிகழ்கிறது. அதில் கூட அவன் என்ன சொல்லுகிறான் என்று சொல்லி பார்ப்போம். ஆதியாகமம் 42:16-20 வரைக்கும் வாசிக்கிறோம். இதனாலே நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். உங்கள் சகோதரனை அழைத்து வரும்படி உங்களில் ஒருவனை அனுப்புங்கள். உங்களிடத்தில் உண்மை உண்டோ இல்லையோ என்று உங்கள் வார்த்தைகள் சோதிக்கப்படும் அளவும் நீங்கள் காவலில் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நீங்கள் வேவுக்காரதான் என்று பார்வோனின் ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்கள் எல்லாரையும் 3 நாள் காவலில் வைத்தான். 3ஆம் நாளிலே யோசேப்பு அவர்களை நோக்கி, நான் தேவனுக்கு பயப்படுகிறேன், அதை அடிக்கோடிட்டுக் கொள்ளுவோம், நான் தேவனுக்கு பயப்படுகிறேன், நீங்கள் உயிரோடு இருக்கும்படி ஒன்று செய்யுங்கள், நீங்கள் நிஜஸ்தரானால் சகோதரராகிய உங்களில் ஒருவன் காவற்கூடத்தில் கட்டுண்டிருக்கட்டும், மற்றவர்கள் புறப்பட்டு பஞ்சத்தினால் வருதுகிற உங்கள் குடும்பத்திற்கு தானியம் கொண்டு போய் கொடுத்து உங்கள் இளைய சகோதரனை இடத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள், அப்பொழுது உங்கள் வார்த்தைகள் மெய்யென்று விளங்கும், நீங்கள் சாவதில்லை என்றான். அவர்கள் அப்படி செய்வதற்கு இசைந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அவனுக்கு எல்லா அதிகாரமும் இருந்தது. சகோதரர்களை அந்த சிறைச்சாலையில் வைத்தே அவன் வாதித்திருக்கலாம். ஏனென்றால் அவனை குழியில் போட்டார்கள், அவனை நிந்தித்தார்கள், அவனை அவமானப்படுத்தினார்கள். அவனுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு, சிறைச்சாலையில் போட்டு அவர்களை காவலில் வைத்தான். அவர்களை அப்படியே நொறுக்கி கூட அவர்களை சித்திரவதை செய்திருக்க கூடும். ஆனால் அவன் சொல்லுகிறான், நான் தேவனுக்கு பயப்படுகிறேன். சமூக உறவுகளில் கூட அவன் தேவனை கொண்டு அவன் நடு நிறுத்துகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அன்னைக்கு நினைத்திருந்தால் யோசேப்பு அவர்களை பழி வாங்கி இருக்கலாம். ஆனால் அவனுக்கு ஒரு காரியம் தெரிந்திருந்தது. என்னவென்று சொன்னால், பழி வாங்குதல் கர்த்தருக்கு உரியது. நான் ஒன்று சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு துரோகம் செய்தவர்களை எப்படியாவது பழி வாங்கிவிட வேண்டும் என்று சொல்லி இன்று அநேக ஊழியர்கள் தேவனுக்காக நான் வந்தேன் என்று சொல்லி அர்ப்பணித்து வந்தேன் என்று சொல்லுகிறவர்கள் கூட சிலர் பழி வாங்கிவிட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அழைத்து திரிகிறதை பார்க்கிறோம். நான் ஒன்று சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, பழி வாங்குதல் என்கிறதான அந்த கருவியை பயன்படுத்துவதற்கு நாம் இன்னும் பக்குவப்படவில்லை. ஆகையினாலே பழி வாங்குதலை தேவனுடைய கரத்திலே விட்டு விடுவோம். அவன் சொன்னானே, நான் தேவனுக்கு பயப்படுகிறேன் என்று சொல். இதோ மாதிரி கிறிஸ்துவாகிய பவுல் என்ன சொல்லுகிறார்? கலாத்தியர் 6:1-2 நாம் வாசிக்கிறோம். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவர்களை சீர்பருந்த பண்ணுங்கள், நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி, குற்றத்தில் பிடிபட்டால் மன்னித்து விடுங்கள், அவன் எப்படியாவது அதிலிருந்து வெளிவருவதற்கு உதவி செய்யுங்கள் என்றுதான் பவுல் அப்போஸ்தலன் நமக்கு இங்கு சொல்லுகிறாரே தவிர பழி வாங்க வேண்டும் என்று சொல்லி இங்கு சொல்லவில்லை. பிரியமானவர்களே, யோசேப்பு பழி வாங்காமல் மாறாக அவன் சொல்லுகிறான், நான் தேவனுக்கு பயப்படுகிறேன் என்று சொல்லி தன்னுடைய சமூக வாழ்விலும் அவன் தேவனை
மகிமைப்படுத்துகிற ஒரு தேவ மனுஷனாக காணப்படுகிறான். அடுத்தபடியாக தனது உறவுகளில், தன்னுடைய ரிலேஷன்ஷிப்ல கூட அவர் தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு தெய்வ மனுஷனாக காணப்படுகிறார். ஆதியாகமம் 45 வசனம் 5 மற்றும் 7, 8 நாம் வாசிக்கலாம். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாயும் இருக்க வேண்டாம். ஜீவ ரட்சணியம் செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்பாக அனுப்பினார். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவன் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் வைத்தார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த உறவுக்கு அடுத்த காரியங்களில் கூட அவர் சொல்லுகிறார், நீங்க என்ன குழியில போட்டதுனால, நீங்க என்னை விட்டு போட்டதுனால கவலைப்பட வேண்டாம். ஏன்னா உங்க குடும்பத்தையும் உங்க பிள்ளைகளையும் காப்பாற்றுவதற்காக தேவனே என்னை உங்களுக்கு முன்பாக இங்கு அனுப்பினார் என்று சொல்லி அந்த உறவுக்கு அடுத்த காரியங்களிலே யோசேப்பு தேவனை கொண்டு நிறுத்துகிறதை பார்க்கிறோமே. நாம் என்ன சொல்லுகிறோம்? ஒருவேளை நம்முடைய சொந்தங்கள் நமக்கு ஏதாவது தவறு இழைத்து விட்டால் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, சிலர் சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன், நான் செத்தால் கூட என்னுடைய சாவிற்கு அவர்கள் வந்து நிற்கக்கூடாது என்று வைராக்கியம் பாராட்டுகிற கிறிஸ்தவர்கள் என்று அநேகர் உண்டு. அல்ல பிரியமானவர்களே, அதை தேவ பார்வையிலே, தேவ கண்ணோட்டத்திலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ரோமர் 8:28 வாசிக்கிறோமே, இதோ சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறுகிறதா. நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிற காரியங்கள் எல்லாமே தேவன் தான் அனுமதிக்கிறார், அவைகள் நன்மைக்காக தான். யோசேப்பு அதை அறிந்திருந்தபடினாலே சொல்லுகிறார், ஜீவரட்சண்யம் செய்யும்படிக்கு தேவன் உங்கள் எல்லாருக்கும் முன்பாக என்னை இங்கு அனுப்பினார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆம், இதோ இதைத்தான் சங்கீதக்காரன் தன்னுடைய சங்கீதத்திலே அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 105 இதோ 17 22 வரைக்கும் நாம் இப்படியாக வாசிக்கிறோம். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவு அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும் தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும் அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியுமாயாக்கினான் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாய் காரியங்களை இதை மேற்கோள் காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீது இதை மேற்கோள் காட்டுகிறதாக பார்க்கிறோமே. யோசேப்பு தன் உறவுக்கு அடுத்த காரியங்களிலே எவ்வளவு உண்மையாய் தேவனை கொண்டு வந்து அவன் நடுநிறுத்தி மையப்படுத்தி தேவனை மகிமைப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். தன்னுடைய எதிர்காலத்திற்காக காரியங்களிலே, ஆமாம், நம்முடைய எதிர்காலத்தினுடைய காரியத்திலே நாம் பார்க்கும் பொழுது, எதிர்காலத்தில் ஒரு காரியங்களை பார்க்கும் பொழுது நாம் எப்படி இருக்கிறோம் என்று சொன்னால், அவைகளிலும் தேவனை நாம் மகிமைப்படுத்துகிற ஒரு தேவ பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. யோசேப்பு தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து அவர் சொல்கிறார். ஆதியாகமம் 50 24 26 வரைக்கும் நாம் வாசிக்கிறோம். யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணமடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்திற்கு போக பண்ணுவார் என்று சொன்னதும் அன்றி, தேவன் உங்களை சந்திக்கும் பொழுது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்று சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரிடத்தில் ஆணை இடுவித்துக் கொண்டான். யோசேப்பு 150 வயதுள்ளவனாய் மரித்தான். அவனுக்கு
சுகந்த வர்க்கமிட்டு எகிப்து தேசத்தில் அவனை ஒரு பெட்டியிலே வைத்தார்கள். நம்முடைய எதிர்காலத்தை குறித்து நாம் யாரை மையப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அவன் சொல்லுகிறான், நான் ஒருவேளை மரிக்கப் போகிறேன், ஆனாலும் ஒரு நாள் தேவன் என் ஜனமாகியவங்களை சந்திப்பார். நீங்கள் இந்த எகிப்தின் அடிமையிலிருந்து இதோ நம்முடைய சுய தேசத்திற்கு பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானானுக்கு நேராக நீங்கள் கடந்து செல்வீர்கள். அப்பொழுது என் எலும்புகள் இந்த அந்நிய தேசத்திலே புதைக்கப்பட்டிருக்க வேண்டாம், என் எலும்புகளை கொண்டு சென்று நம்முடைய தேசத்திலே அடக்கம் பண்ணுங்கள் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய எதிர்காலத்தை யாரை மையப்படுத்தி நாம் எதிர்காலத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம்? தேவனை மையப்படுத்தி நம்முடைய எதிர்காலம் இருக்கிறதா? அல்லது நமக்கு இருக்கிறதான அறிவு, தாளந்து, திறமை, பணம், காசு, நம்மை சுற்றி இருக்கிற ஜனத்தினுடைய அந்த ஜன பெருக்கத்தின் மீது இருக்கிறதா? யோசித்து பார்ப்போம். யோசேப்பை போல நம்முடைய எதிர்காலத்துக்காக நாம் தேவனை மையப்படுத்தி வாழ்கிற ஒரு தேவ பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, ஆம், இதோ அவருடைய எதிர்காலத்தில் அவர் அப்படி சொல்லுகிறார். யாக்கோபு அவரை ஆசீர்வதிக்கும் பொழுது அவரும் தேவனை மையப்படுத்தி தான் அவரை ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 49:22 26 வரைக்கும் நாம் வாசிக்கிறோம். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மீது படரும். வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. அல்லேலூயா! அவர் சொல்லுகிறார், அவர் ஆசீர்வதிக்கும் பொழுது அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனாலே அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. அவர் உனக்கு துணையாய் இருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதத்தினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதா இருந்தது. நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேல் தன் சகோதரிடத்தில் விசேஷித்து உன்னுடைய உச்சந்தனின் மேல் வருவதாக என்று சொல்லி அவன் பிள்ளையை ஆசீர்வதிக்கும் பொழுது கூட தேவனை மையப்படுத்தி தேவன் தான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். எனக்கு எந்த அதிகாரம் இல்லை, எனக்கு உள்ளதெல்லாம் கொடுத்து உன்னை நான் ஆசீர்வதிக்க முடியாது என்று சொல்லி யோசேப்பை ஆசீர்வதிக்கும் பொழுது கூட அவன் தகப்பன் தேவனை மையப்படுத்தி ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நம்ம யாரை மையப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நாம யோசித்து பார்ப்போமா? நாமே யோசித்து பார்ப்போம். மீண்டும் ஒரு விசை நம் ஆரம்பத்திலே ஆதாரமாய் வாசித்ததானே அந்த ரோமர் 11:36 மீண்டும் ஒரு முறை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நாம் அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? மகா பெரியாண்டவரே, உடைய அன்பின் குமாரனும் எங்கள் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நம்முடைய சமூகத்திலே வருகிறோம். ஆண்டவரே, யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் உம்மை மையப்படுத்தி ஆண்டவரே, உம்மை மேன்மைப்படுத்தி ஆண்டவரே, தன்னுடைய உயர்வுகளில் ஆண்டவரே, தன்னுடைய குடும்ப வாழ்வில், தன்னுடைய சமூக வாழ்க்கையில் ஆண்டவரே, அப்பா, தன்னுடைய எதிர்காலத்திலே, தன்னுடைய ஆசீர்வாதங்களில் எல்லாவற்றிலும் உம்மை மகிமைப்படுத்தி வாழ்ந்தாரே ஆண்டவரே. நாங்களும் அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை பெற்றுக்கொள்ள எங்கள் எல்லாவற்றிலும், எங்களுடைய வாழ்வின் எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே, உம்மை மாத்திரம் மையமாக வைத்து உம்மை மையப்படுத்தி நாங்கள் வாழ்ந்து விடப்பா. தயவா எங்களுக்கு கிருபை பாராட்டும் ஆண்டவரே. எங்கள் சுயமோ ஆண்டவரே, எங்களுடைய மேன்மையோ ஒன்று முன் வந்து விடாமல் ஆண்டவரே, உம்மை மாத்திரம் மகிமைப்படுத்துகிற மகா பெரியதான மேன்மையான கிருபையை எங்களை தந்து ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய திருப்பாதத்திலே
எங்களை சாஷ்டாங்கமாய் சமர்ப்பிக்கிறோம். எங்களை எடுத்து பயன்படுத்தும், நாமத்தையே மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.